Si on posait la question à Zachée, நாம் சக்கேயிடம் ஒரு கேள்வி கேட்டால், où se trouve Jésus dans ta vie? இயேசு கிறிஸ்துவானவர் உனது வாழ்க்கையில் எங்கே இருக்கிறார் என்று கேள்வி கேட்டால், Zachée nous répondrait, சக்கேயு என்ன சொல்வார் என்றால், Jésus est entré dans ma maison. அவர் என்ன சொல்வார் என்றால், இயேசுவானவர் எனது இல்லத்திற்கு வந்திருக்கிறார் என்று சொல்வார். Dans Luc chapitre 19, le verset 9, லூக்கா 19ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில், on peut இயேசு lire, அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. évidemment, Zachée va dire, உண்மையிலேயே சக்கேயு இதைத்தான் சொல்வார், Jésus est entré dans ma maison. இயேசுவானவர் எனது இல்லத்தில் வந்தார் என்று சொல்வார். Lorsque Jésus est entré dans ma maison, இயேசுவானவர் அவரது இல்லத்தில் நுழையும் போது, le salut est entré dans ma maison. Le salut. ரட்சிப்பானது அவரது இல்லத்தில் வந்தது. Quels sont les trois signes qui marquent que le salut est entré dans ma maison? எந்த ஒரு மூணு காரியம் ரட்சிப்பானது அவரது உள்ளத்தில் வந்தது என்பதை குறிக்கிறது? Quels sont les trois signes qui montrent que le salut est entré dans votre maison? எந்த ஒரு மூணு காரியமானது உங்களது வாழ்க்கையிலும் ரட்சிப்பானது வந்திருக்கிறது என்பதை காட்டுகிறது? Voici le premier signe. அந்த முதல் காரியமானது, c'est l'existence de la transformation dans ma vie. அது என் வாழ்க்கையில் மாற்றம் வர வேண்டும். Lorsque Zachée a rencontré Jésus, சக்கேயுவானவர் இயேசுவை சந்தித்த போது, il s'était passé quelque chose. அவரிடத்தில் ஏதோ ஒன்று நிகழ்ந்தது. L'histoire nous raconte que sa vie a été complètement changée. அதாவது வாழ்க்கையானது முற்றிலுமாக மாறினது. Lorsqu'il a rencontré Jésus, அவர் இயேசுவானவரை சந்தித்த போது, sa vie a été transformée. அவர் வாழ்க்கையானது முற்றிலும் மாறினது. Il n'est plus celui qui est très malin. அவர் முன்பு உள்ள மனிதன் போல் ஒரு தந்திரமான ஒரு மனிதனாக இல்லை. Son cœur est maintenant rempli de compassion. அவரது உள்ளமானது முற்றிலுமாக அவர் மாற்றப்பட்டு இருந்தது. Et sa décision est maintenant de réparer le mal qu'il avait fait. அவனுடைய முடிவானது என்னவென்றால், அவன் தன் வாழ்க்கையில் செய்த தவறுகளை சரி செய்வதுதான் அவனுடைய நோக்கமாக இருந்தது. C'est ce que nous voyons dans Luc 18, le verset 8. Luc 19, le verset 8. அதைதான் நாம் லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்தில் பார்க்கிறோம். சக்கேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதி ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். Amen. Voilà le résultat de l'entrée de Jésus dans sa maison. இயேசுவானவர் அவரது இல்லத்தில் வந்ததின் விளைவு இதுதான். Une vie transformée. அவனது வாழ்க்கையானது முற்றிலுமாக மாற்றப்பட்டது. C'est un bon signe. அது ஒரு நல்ல அடையாளம். Dans le passé, ஆனால் முன்பு Zachée avait entendu seulement parler de Jésus. அதற்கு முன்பு அவன் இயேசுவை பற்றி பேசுவதை தான் கேட்டிருக்கிறான். Et il avait vu Jésus de loin. அவன் இயேசுவை தூரத்தில் இருந்து தான் பார்த்திருக்கிறான். Mais maintenant, ஆனால் இப்போது Jésus est entré dans sa maison. இயேசுவானவர் அவர் இல்லத்தில் வந்திருக்கிறார். Mes frères et sœurs, où se trouve Jésus
dans nos expériences? சகோதர சகோதரிகளே, இயேசுவானவர் நமது அனுபவத்திலும் எங்க இருக்கிறார் நமது வாழ்க்கையில்? Est-ce que Jésus est encore loin? இயேசுவானவர் இன்னும் தூரமாக இருக்கிறாரா? Ou bien nous avons entendu parler de Jésus? இல்லை இயேசுவை பற்றி நாம் பேசி கேள்விப்பட்டிருக்கிறோமா? Peut-être nous connaissons Jésus car nous avons étudié la Bible? இல்லை நாம் வேதாகமத்தை வாசிக்கும்போது இயேசுவை பற்றி நாம் அறிந்து கொண்டிருக்கிறோமா? Est-ce que cela suffit? அது நமக்கு போதுமா? Peut-être nous avons déjà entendu sur Jésus dans les sermons? இல்லை என்றால் இயேசுவை பற்றி நாம் ஏற்கனவே பிரசங்கத்தில் கேள்விப்பட்டிருக்கிறோமா? Mais est-ce que cela suffit? அது நமக்கு போதுமா? Peut-être nous prions Dieu நாம் தேவனிடத்தில் ஜெபிக்கலாம். car nous sommes convaincus qu'il peut intervenir. ஒருவேளை அவர் நமக்கு உதவி செய்யலாம் என்று நினைக்கலாம். Mais est-ce que cela suffit? அது நமக்கு போதுமா? Mes frères et sœurs, même si nous sommes passés par toutes ces expériences, நாம் இது போல் ஒரு அனுபவங்களில் நாம் கடந்து சென்றிருந்தாலும், si Jésus n'est pas entré dans notre maison, இயேசுவானவர் நமது இல்லத்தில் அவர் வரவில்லை என்றால், si Jésus n'est pas entré dans notre cœur, இயேசுவானவர் நமது உள்ளத்தில் வரவில்லை என்றால், si Jésus n'est pas entré dans notre vie, இயேசுவானவர் நமது வாழ்க்கையில் வரவில்லை என்றால், le salut est loin, loin, loin de nous. ரட்சிப்பானது நமக்கு தூரம் தூரம் தூரமாக இருக்கிறது. Et s'il n'y a pas de transformation dans notre vie, நமது வாழ்க்கையில் முழு மாற்றம் அடையவில்லை என்றால், c'est un signe que le salut est encore loin, loin de nous. ரட்சிப்பானது நமது வாழ்க்கையில் தூரம் தூரமாக இருப்பது ஒரு அடையாளமாகும். Voici ce que dit l'apôtre Paul. பவுலார் இதைதான் சொல்கிறார். 2 Corinthiens 5, le verset 17. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆவது வசனம். 2 Corinthiens 5, 17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. Est-ce que vous avez remarqué si quelqu'un est en Christ? நீங்கள் கவனித்தீர்கள் என்றால் ஒருவன் இயேசுவோடு இருந்தால், autrement dit, si quelqu'un est avec le Christ dans sa maison, ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் என்ன நடக்கும் என்று, il est une nouvelle créature. அவன் ஒரு புது மனிதனாக இருப்பான். C'est possible இப்படி இருக்கலாம். de faire l'expérience de Zachée. சக்கேவை போல் நாமும் அனுபவங்களை பெறலாம். Tout est possible avec Dieu. இயேசுவுடன் எல்லாம் ஆகும். Et le salut peut entrer dans notre maison. இரட்சிப்பானது நமது இல்லத்தில் வரலாம், ஒவ்வொரு இல்லத்திலும் வரலாம். Mais cela ne suffit pas. Il y a un deuxième signe que le salut est entré dans notre maison. அது போதுமானது அல்ல, இன்னொரு இரண்டாவது அடையாளமும் இருக்கிறது. Le deuxième signe, c'est que Jésus est entré dans notre maison, mais il fait sa demeure. இரண்டாவது அடையாளம் என்ன என்றால், இயேசுவானவர் நமது இல்லத்தில் வந்திருக்கிறார். வந்தது மட்டுமின்றி அவர் நமது இல்லத்தில் தங்கி வசிக்கிறார் என்பதுதான். Il ne faut pas que ce salut soit un salut qui est reçu d'une manière émotionnelle. அந்த இரட்சிப்பானது நமது இல்லத்தில் ஒரு எமோஷனலா வந்த ஒரு இதாக இருக்கக்கூடாது. Il faut que Jésus demeure dans la maison. இயேசுவானவர் நமது இல்லத்தில் தங்கி வசிக்க வேண்டும். Il y a un texte biblique qui parle de Jésus. வேதாகமத்திலிருந்து ஒரு வசனம் இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசுகிறது. Et là, il est dit que Jésus n'a pas de maison. அந்த வசனம் என்ன சொல்கிறது என்றால், இயேசுவானவருக்கு இல்லம் இல்லை என்று, வீடு இல்லை என்று. Luc 9, le verset 58. லூக்கா
5ஆம் அதிகாரம் 59வது வசனம். எடுத்தவர்கள் வாசிப்போம். Luc 9, le verset 58. லூக்கா 9ஆம் அதிகாரம் 59வது வசனம். அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்றார். Jésus n'a pas de demeure lorsqu'il était ici-bas. இயேசுவானவருக்கு தலை சாய்க்க இடமில்லை என்று பார்க்கிறோம். On peut dire que Jésus était comme un sans domicile fixe. இயேசுவானவர் இந்த உலகத்தில் வீடு இல்லாதவராக சுற்றி திரிந்தார். Comme disent les Anglais, le homeless. இங்கிலீஷ்காரர் சொல்வது போல் வீடு இல்லாதவர்கள் என்று. Alors, je vous pose la question suivante. நான் உங்கள் மத்தியில் ஒரு கேள்வி இப்போது வைக்கிறேன். Quel est l'endroit qui devrait accueillir Jésus? எந்த ஒரு இடத்தில் இயேசுவானவரை நாம் வரவேற்க வேண்டும்? Dans notre cœur, d'abord. Amen. C'est votre maison. ஆம், C'est votre cœur. நமது இருதயம் அதுதான் அவருடைய வீடு. C'est votre cœur, son endroit préféré. நமது இருதயம் அதுதான் இயேசுவுக்கு பிடித்தமான ஒரு இடம். Et c'est le message qu'il a introduit dans le livre de l'Apocalypse. அதுதான் வெளிப்படுத்தல் விஷயத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. Apocalypse chapitre 3 le verset 20. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். Apocalypse 3 le verset 20, oui. இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். Il vient dans ma maison, mais il veut rester dans ma maison. C'est ça le salut. அவர் என்ன இல்லத்தில் என்னுடன் அவர் வசிக்க விரும்புகிறார். அதுதான் இரட்சிப்பு. Il ne veut pas être juste un visiteur. அவர் ஒரு விருந்தாளியாக விட்டு போக விரும்பவில்லை. Le passage de l'Apocalypse nous dit அந்த வெளிப்படுத்தல் என்ன சொல்கிறது என்றால் qu'il veut y habiter dans notre maison. நம்மளுடன் வசிக்க விரும்புகிறார். Eh bien, pour le deuxième signe du salut, இரண்டாவது அடையாளம் என்ன என்றால், eh bien, si Jésus habite en nous, இயேசுவானவர் நமது உள்ளத்தில் அவர் வசிக்க வேண்டும். nous avons véritablement le salut qui est entré dans notre maison. அப்போதுதான் உண்மையாகவே நமது இல்லத்தில் இரட்சிப்பானது இருக்கிறது என்று அடையாளம். Mais cela ne suffit pas encore. ஆனால் அது போதாது. Il y a un troisième signe que le salut est entré dans notre maison. மூன்றாவது அடையாளம் ஒன்று இருக்கிறது, நமது வாழ்க்கையில் இரட்சிப்பாக வந்திருக்கிறது என்பதற்கு. Eh bien, non seulement Jésus est entré dans ma maison, il ne reste pas le bras croisé. நமது இல்லத்தில் இயேசுவானவர் அவர் கை கட்டிக்கொண்டு இருப்பது கிடையாது. Il veut devenir le maître de sa maison, de votre maison. அவர் நம் வீட்டுக்கு தலைவராக இருக்க விரும்புகிறார். Il y a un changement de rôle. அப்போது ஒரு குடும்பத்தில் ஒரு மாற்றம் உண்டாகும். Vous n'êtes plus le maître de la maison. நீங்கள் உங்கள் வீட்டுக்கு குடும்ப தலைவர் கிடையாது. Il faut laisser Jésus être le maître de votre maison. இயேசுவை உங்கள் இல்லத்தின் தலைவராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். Car avec lui tout est possible. ஏனென்றால் அவரால் அனைத்தும் கூடும். Lorsqu'il tient le gouvernail, அவர் நமது வீட்டு நிர்வாகத்தை பார்க்கும்போது அதிகாரியாக இருந்து, on est sûr d'avoir un bon projet, un bon but. நாம் நிச்சயமாக நம்பலாம், நமக்கு நல்ல திட்டங்களும் நல்ல காரியங்களும் நடைபெறும் என்று. Voici ce que dit l'apôtre Paul à propos de ce rôle de Jésus dans notre maison. பவுலார் இயேசு கிறிஸ்துவின் நமது வாழ்க்கையில் அவருடைய அங்கம் என்ன என்பதை பற்றி சொல்கிறார். Galates 2, le verset 20. கலாத்தியர்
Le verset 20. கலாத்தியர் 2:20 வசனம். Galates chapitre 2, le verset 20. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்போது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். Ah, ce n'est plus moi. Le moi est mis à côté. இனி நான் அல்ல, நான் என்பதை தள்ளிவிட வேண்டும். Jésus est le maître. கிறிஸ்து தான் அதிகாரியாக இருக்கிறார். Et lorsque Jésus est le maître, கிறிஸ்து அதிகாரியாக இருக்கும்போது l'ennemi ne peut pas entrer. எதிரியானவன் உள்ளே நுழைய முடியாது. L'ennemi ne peut pas nous attaquer. எதிரியானவன் நம்மை தாக்க முடியாது. L'ennemi ne trouve pas sa place. எதிரியானவன் அவனுடைய இடம் கிடையாது. C'est la sûreté. C'est la sécurité. அதுதான் நமக்கு ஒரு பாதுகாப்பு. Et Jésus est prêt à nous protéger, à nous défendre. இயேசுவானவர் நம்மை பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார். Jésus est prêt aussi à nous apporter des multiples bénédictions. இயேசுவானவர் நமக்கு பல நன்மைகளை, ஆசீர்வாதங்களை பொழிந்தருள வல்லவராய் இருக்கிறார். J'aime bien cette illustration qui se trouve dans Jean chapitre 15, le verset 3 à 5, lorsque Jésus est le maître de notre maison. யோவான் அதிகாரத்தில் இயேசுவை பற்றி சொல்லப்பட்டிருக்க ஒரு காரியம், அவர் நமது இல்லத்தின் அதிகாரி இருக்கும் சொல்லப்பட்ட காரியம் எனக்கு பிடித்தமான ஒரு காரியம். 3-5. Jean chapitre 15, 3 à 5. யோவான் 3:15 வசனம். அவர்களுக்கு அவர் சொன்ன உவமையாவது, உங்களில் ஒரு மனுஷன் யோவான் 15 அதிகாரம் 3 எடுத்து வாசிப்போம். Oui, Jean chapitre 15, 3 à 5. நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்திலே நீங்கள் இப்போதே சுத்தமாய் இருக்கிறீர்கள். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல, நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. Nous recevons les bénédictions directement du ciel, mes frères et sœurs. நாம் ஆசீர்வாதங்களை நேராக பரலோகத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்வோம். Il n'y a pas d'intermédiaire. இடையில் யாரும் கிடையாது. Car Jésus est là. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். Et le salut est là. ஆமா, ரட்சிப்பானது அங்குதான் இருக்கிறது. Mes frères et sœurs, ce matin, சகோதர சகோதரிகளே, இந்த காலை வேளையில் si vous avez déjà rencontré Jésus, நீங்கள் இயேசுவை உங்கள் வாழ்க்கையில் ஏற்கனவே சந்தித்திருந்தால், d'abord, முதலாவது laissez entrer Jésus dans votre maison, dans votre cœur. இயேசுவை உங்கள் இல்லத்தில், உங்கள் இருதயத்தில் அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். Ensuite, laissez Jésus habiter dans votre cœur. அதன் பின்பு அவரை உங்கள் இருதயத்தில் தங்க இடம் கொடுங்கள். Et enfin, laissez Jésus être le maître dans votre cœur. அதன் பின்பு அவரை உங்கள் அதிகாரியாக இருக்க இடம் கொடுங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள். Mes frères et sœurs, சகோதர சகோதரிகளே, si vous faites cette expérience-là, நீங்கள் இந்த ஒரு அனுபவத்தை பெற்றிருந்தீர்கள் என்றால், non seulement vous êtes heureux, நீங்கள் மகிழ்ச்சியா இருப்பது மட்டுமன்றி, mais les personnes autour de vous seront heureuses aussi. உங்களை சுற்றி இருப்பவர்களும் சந்தோஷமாக இருப்பார்கள். Vos familles sont heureuses. உங்கள் குடும்பமும் சந்தோஷமாக இருக்கும். Les anges du ciel sont dans la joie. தேவதூதர்கள், வானத்தில் இருக்கிற தேவதூதர்களும் சந்தோஷப்படுவார்கள். Car vous entretenez le salut dans vos cœurs. என்றால் நீங்கள் இரட்சிப்பை உங்கள் இருதயத்தில்
அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். Mes frères et sœurs, சகோதர il y a சகோதரி, beaucoup de choses à apprendre dans cette vie. இந்த நாம் பல காரியங்கள் நமது வாழ்க்கையில் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. L'argent, பணமானது, le diplôme, தங்கம், l'honneur, மரியாதை, et nous pouvons citer encore beaucoup de choses que les gens cherchent இன்னும் பல vainement. காரியங்கள் நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த உலகத்தில் மனிதர்கள் அதன் பின்னாடி தேடுகிறார்கள். Mais nous devrons chercher d'abord le salut au-dessus de tout. ஆனால் நாம் தேட வேண்டியது ரட்சிப்பை மட்டும்தான், அனைத்திற்கும் மேலாக. Et le salut est en Jésus. ரட்சிப்பானது இயேசுவிடத்தில் தான் இருக்கிறது. Il n'est pas loin de nous. அவர் நமக்கு தூரமானவர் அல்ல. Comme dit notre leçon de l'école du sabbat ce matin, il est notre grand frère. ஆம், சாபத் ஸ்கூலில் நாம் படித்த வண்ணமாக அவர் நமக்கு தூரமானவர் அல்ல. Alors, mes frères et sœurs, சகோதர சகோதரிகளே, que le salut reste et demeure dans nos cœurs. ரட்சிப்பானது நமது இல்லத்தில், நமது இருதயத்தில் தங்கி வாழ வேண்டும். Malgré les épreuves autour de nous, நம்மை சுற்றி நடக்கிற காரியங்கள் இருந்தாலும் que Jésus soit toujours là pour nous guider எப்போதும் நம்முடன் இருக்க வேண்டும். et pour nous conduire jusqu'à la nouvelle Jérusalem. நம்மை அந்த புதிய எருசலேமுக்கு வழி நடத்தி செல்ல அவர் நம்மோடு இருக்க வேண்டும். Que Dieu nous bénisse au nom de Jésus. Amen. இயேசுவானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Amen.